ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ரொமான்ஸ் ஸ்கேமர் தான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு தாத்தாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அப்போ தான் அங்கே ஒரு பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ பாய் தான். இப்போ பாய் ஒரு பையனை அப்படி பார்த்துட்டே இருக்கான், முறைச்சிட்டே இருக்கான். உடனே அந்த பையன் ஐயோ இவனா கிட்ட வரானேன்னு சொல்லிட்டு ஓடி போக போகிறான். அதுக்குள்ளே பாய், டேய் நின்னுடா நார்த்து, என்னடா ரெட் கலர் ட்ரெஸ் போடலையா? எல்லாருமே ரெட் கலர் போட்டிருக்காங்க, நீ மட்டும் போடலையா? பார்க்கவே ஆக்வர்டா இருக்கு, மாத்துன்னு சொல்ல நார்த்தும் அது பாய் என்கிட்ட ரெட் கலர் ட்ரெஸ்ஸுன்னு கெஞ்சிட்டே இருக்கான். அதுக்கு பாய் அவன் ட்ரெஸ் போட்டிருக்கான்ல, அதில் ஒரு கோட்டை கலத்தி இதை போட்டுக்கோ, எல்லாருமே ரெட் போடும்போது நீ போடாமல் இருந்தால் நல்லா இருக்காது, யாராட்டும் திட்டி விட்டுருவாங்கன்னு கொடுக்குறான். அப்போ தான் அங்கே ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் நடக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். இந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு ஹக் எல்லாமே பண்றா. இதெல்லாம் பார்த்த நார்த்துக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஜோடி ரொம்ப அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குன்னு அப்படியே பெருமையா பேசிட்டே இருக்க ஒரே செகண்ட்லயே பாய் அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் எல்லாம் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி தான். அதுதான் அவங்க அப்பா ஒரு பெரிய கேஸ் ஸ்டேஷனே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் பெரிய ஷாப்பிங் மால்லாம் வச்சுருக்கோம், அதனால ரெண்டு குடும்பமும் சேர்ந்தா நல்லா இருக்கணும்னு தாத்தா தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பிளான் பண்ண மேரேஜ் தான் சொல்ல, ஆனாலும் நாத்தால ஏற்றுக்க முடியல. இல்லை இல்லை, நீ வேணா பாரு, இவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக சந்தோஷமாக லவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பாயும் அப்படியா, அப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும், பாப்போண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனில் ஒரு புது ஜோடி சேர்ந்துருக்கு, எனக்கு இதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் நம்ம பாய் இருக்கான்ல, பாய்கிட்ட டேய் ஷாப்பிங் மால்லாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கான்னு கேட்க இவனும் ஆமாம் தாத்தா சூப்பராக போயிட்டுருக்கு, ஹாப்பி பர்த்டே தாத்தான்னு சொல்ல அதுக்கு தாத்தா ஓகே பாய், நீ எப்போ தான் பாய் ஃப்ரெண்டை தேடிக்க போகிற, எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்க, ஆனால் பாய் கேட்டும் கேட்காத மாதிரி தாத்தா என்ன சொன்னீங்க, என் காதில் ஒன்றுமே விழலைன்னு சொல்லிடுறான். அதுக்கு தாத்தா டேய் நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீ பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்கோடா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல பாயும் தாத்தா இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் மாலில் நான் சாதிச்சே காட்டணும், முதல்ல பிஸ்னஸில் ஜெயிக்கிறேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்ல அங்கே தான் ஆண்டி இருக்காங்க. ஆண்டி இந்த பாய்கிட்ட டேய் தாத்தா தான் உன்கிட்ட இவ்வளோ கேட்குறாங்கல்ல, முதல்ல நீ யாரையாட்டு காதலி, அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றி நிறையவே வதந்தி வந்துச்சு, நீ ஏதோ ஒரு பெரிய ஆக்டர், அவன் பேர் கூட ஜே, அவனை காதலிக்கிறேன்னு கேள்விப்பட்டோம், பொய் சொல்லாதன்னு கேட்க உடனே பாய் இங்கே பாருங்க ஆண்டி, அவனுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிட்டு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆண்டி விடவே மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, தாத்தா ஆசைப்படுறாங்கள, நீ கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டியான்னு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், இவனோட பேர் டசன். இப்போ டசன் கிட்ட டே நீயாட்டு தாத்தா சொன்ன எதனாலும் கேட்கணும் சரியா, கேர்ள் ஃப்ரெண்டை தேடி சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட கசினை பாரு ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான், தாத்தாவோட மனசை எப்படி கஷ்டப்படுத்துறான்னு நம்ம பாயை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. இதை பார்த்த நார்த்தால தாங்கிக்கவே முடியல. இங்கே பாருங்க தாத்தா, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் தாத்தா, ப்ளீஸ் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல தாத்தா திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. டே உனக்கு என்ன வயசுடா ஆகுது, நீ சின்ன பையன், முதல்ல வேலையை பாரு, தாத்தா கூட ஜாலியாக இரு சரியா, இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவுமே தேடக்கூடாதுன்னு சொல்ல நாத்தும் ஓகே தாத்தான்னு அப்படியே பாய்கிட்ட கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் தாத்தா டேய் நாத், நீ எப்போ தான் வேலைக்கு சேர போற, பேசாமல் உன்னோட கசின் பாய் கூட சேர்ந்து பிஸ்னஸில் இறங்குன்னு சொல்ல, ஆனால் நார்த்துக்கு பிஸ்னஸ் பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. தாத்தா போங்க தாத்தா, பாய் கூட சேர்ந்து பிஸ்னஸை பார்த்துக்கணுமா, எனக்குன்னு ஒரு பெரிய லட்சியமே இருக்குது, நான் ஒரு பேக்கரி ஷாப் திறக்க போகிறேன், என்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் திறக்க போகிறேன்னு சொல்ல தாத்தாவும் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாய் ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே அசிஸ்டன்ட் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க, நீங்கள் அங்கே போகணும், இந்த மீட்டிங்க்கு போகணும், அதுக்கப்புறம் டின்னருக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்படி நின்றுறாங்க. பாய் பக்கத்தில் போய் என்னாச்சுன்னு கேட்க அசிஸ்டன்ட் பொண்ணு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு. சார் பேசாமல் இந்த மீட்டிங் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிடவா, நாளைக்கு கூட பார்த்துக்கலான்னு சொல்ல அதுக்கு பாய் இல்லை இல்லை இன்னைக்கு முடிச்சாகணும், கண்டிப்பாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அசிஸ்டண்ட்டுக்கு தான் சொல்லும் போதே டயர்டாக இருக்குது. என்னடா இவன் வாமா மின்னல் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு புலம்பிட்டே இருக்காங்க. அதே சமயம் இங்கே நம்ம நார்த்தோட ஃப்ரெண்டு பியூரும் டென்னிஸாக ஏதோ விளாண்டுட்டு இருக்காங்க.
அப்பதான் நார்த்து கேட்பான், "டேய் மச்சான் நம்ம 2 பேருமே சேர்ந்து பேக்கரி ஆரம்பிக்கலாமான்னு?" கேட்க, பியூருக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியாது. "என்னது பேக்கரி ஆரம்பிக்கணுமா? ஏற்கனவே நீ வந்து செல்ஃபோன் கடை, அதுக்கப்புறம் கிளீனிங் கடை, கார் வாஷ் கடை எல்லாமே நீ வச்ச. எல்லாத்துலயுமே பிசினஸ் ஊத்திக்கிட்டு, இப்ப என்ன உனக்கு பேக்கரியும் தொறக்கணுமா? என்னாச்சுன்னு?" கேட்க, பாயும், "டேய் கடந்த காலத்த பத்திலாம் யோசிக்க கூடாதுடா. நான் கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன்னு" சொல்லிட்டே இருக்கான். ஆனா பியூர் ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்களேன். அதுக்கப்புறம் நார்த் எல்லாத்தையுமே சொல்லிருவான். அதுவா எங்க தாத்தா எப்ப பார்த்தாலும் என்னோட கசின் பாய் கூட சேர்ந்து பிசினஸ பாரு, பிசினஸ பாருன்னு சொல்றாங்க. எனக்கு பிசினஸ் பண்ணவே புடிக்கல. அது மட்டும் இல்லாம எனக்கு பாய பார்த்தாலே கடுப்பா இருக்கும். எப்ப பார்த்தாலும் அத பண்ணாத, இத பண்ணாதன்னு ரூல்ஸ் மேல ரூல்ஸ் போட்டுட்டே இருப்பான். யாராலயும் அவன் கூட இருக்கவே முடியாதுடா. ப்ளீஸ்டா பேக்கரி ஆரம்பிக்கலான்னு கேட்க, பியூர் பார்த்துட்டு, "டேய் பாய பத்தி ரொம்ப பேசாதண்ண. பாய் ரொம்ப நல்லவன். அது மட்டும் இல்லாம பொறுப்பான பையன். ஆனா நீன்னு சொல்லப் போறான். அதுக்குள்ளயும் நார்த் முந்திட்டு, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் தானே, அப்படி தானே சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்க." அதுக்கு பியூர், "இல்ல இல்ல நீ ஹேண்ட்ஸம்லாம் கிடையாது. நீ ஒரு முட்டாளு. வடிகட்டின முட்டாள்ன்னு கலாய்ச்சிட்டே இருக்கான்." ஆனா நார்த் எதையுமே காதுல வாங்கிக்கல. "அதெல்லாம் விடுடா. இது பாயோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும்போதே எங்க அம்மாவும், அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க. நான் அதனால தானே பாய் கூடவே சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கு. எப்ப பார்த்தாலும் பாய் அத பண்ணு, இத பண்ணுன்னு சொன்னாலும் நான் கேட்டு தான் ஆகணும். ஆனா ப்ளீஸ்டா மச்சான் நீ தான் என்ன காப்பாத்தணும். எப்படியாட்டும் பேக்கரிய தொறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுடா. நம்ம 2 பேருமே பிசினஸ் பண்ணலாம். அப்பதான் பாய்கிட்ட இருந்து 2 வருஷம் தப்பிக்க முடியும்னு" சொல்ல, ஃப்ரெண்டும் ஓகே சொல்லிட்டு, "பரவால்ல இந்த பிசினஸும் ஊத்திக்க தான் போது. வா சேர்ந்து பண்ணலாம். 2 பேருமே சேர்ந்து பொதக்குழில உழலான்னு" காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க பாய தான் காமிக்கிறாங்க. பாய் ரொம்ப வேலை பார்த்துட்டே இருக்கான். கொஞ்சம் டயர்டா இருப்பான் போல இருக்கு. நேரா தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் எழுப்புவான். அசிஸ்டன்ட் நல்லா தூங்கிட்டு இருப்பா. எழுப்பும்போது, "சார் சொல்லுங்க சார்" கேட்க, "இங்க பாரு நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். வெளிய போய் காத்து வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ளயும் நீ வேலைய முடிச்சு வை. நானும் வந்து வேலை பார்க்குறேன்னு" சொல்லிட்டு கிளம்பி போறான். அசிஸ்டன்ட் நினைக்கிறா, இன்னுமே வேலை பார்க்கணுமான்னு ரொம்பவே சோகமாகுறா. அதுக்கப்புறம் பாய் காத்துலாம் வாங்கிட்டு மறுபடியும் ஷாப்பிங் மால்குள்ள போக போறான். அங்க தான் ஒரு பையன் திரு திருன்னு முழிச்சுட்டே இருக்கான். ஆனா பாய்க்கு இவன பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப புடிச்சு போச்சுன்னு நெனைக்கிறேன். சைட் அடிச்சுட்டே பக்கத்துல போய் என்னாச்சுன்னு கேட்க, அந்த பையனும், "ஹாய், நான் இந்த குளத்துக்குள்ள என்னோட கார் சாவிய தொலைச்சுட்டேன். எந்த முட்டா பையன் ஷாப்பிங் மால்க்கு முன்னாடி இந்த மாரி குளத்த கட்டி வச்சாங்களோ? ச்சே! இந்த பாஸுக்கு அறிவே இல்லன்னு" சொல்ல, உடனே பாயும் பார்த்துட்டு, "ஆமா, ஆமா. நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்குன்னு" மண்டைய மண்டைய ஆட்டுறான். மறுபடியும் அந்த பையன், "உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு டிம்முன்னு" சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். பாயும், "என்னோட பேரு பாய். உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க சாவி கிடைச்சிட்டான்னு" கேட்க, டிம் இன்னுமே கிடைக்கல. தேடிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு, "ஆமா இன்னுமே இந்த ஷாப்பிங் மால்ல வேலை பார்த்துட்டே இருக்கீங்களா? உங்க பாஸ் ரொம்ப கெட்டவனா இருப்பான் போல இருக்கு. நைட்டு முழுக்க ஒருத்தன வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பான். சரி பரவால்ல விடுங்க. உங்க பாஸ அப்புறம் பார்த்துக்கலான்னு" சொல்ல, ஆனா நம்ம பாய் சிரிக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். "நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். என்னோட பாஸ் கெட்டவன் தான்னு" தலைய தலைய ஆட்டிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து சாவிய தேடுறாங்க. தெரியாத்தனமா நம்ம பாய் அந்த குளத்துக்குள்ள விழுந்துடுறான். உடனே டிம் தான் தூக்கி விடுறான். "என்ன பாஸ் நீங்க ரொம்ப நனைஞ்சிட்டீங்க போல இருக்கே. உங்கள எப்படி தனியா விட்டு போறது கரெக்ட் தானேன்னு" கேட்க, பாயும், "ஆமா நீங்க சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்னு" மறுபடியும் சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கு வெக்கம் தாங்க முடியல. டிம் அப்படியே நின்னுட்டு, "நீங்க முழுசாவே நனைஞ்சிட்டீங்க. இப்போ ஒரு வழி தான் இருக்கு. ஒண்ணு என் கூட வாங்க. அப்படி இல்லன்னா ஜாலியா விளையாட வேண்டியதான்னு" சொல்லிட்டு, அங்க தண்ணிலாம் இருக்குல்ல, தண்ணி எடுத்து ஊத்த ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் நம்ம பாயும் சும்மா இருப்பானா, "என்ன நீங்க பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு, அவனும் தண்ணி எடுத்து நம்ம டிம் மேல ஊத்த ஆரம்பிச்சுடுறான். 2 பேருமே மாறி மாறி குட்டி பசங்க மாரி விளையாண்டுட்டே இருக்காங்க. அப்ப தெரியாத்தனமா டிம் கீழ விழுந்துடுறான். பாய் ஓடி போய், "நீங்க நல்லா தானே இருக்கீங்க. வாங்க கைய குடுங்க. தூக்கி விடுறேன்னு" சொல்லிட்டு கைய குடுக்க, டிம் புடிச்சு இழுத்து அவன் மேலேயே விழ வச்சுடுறான். 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம பாயோட கண்ணு இருக்கே அப்படி பேசும். இப்ப அந்த கார் சாவிய கண்டுபிடிச்சுட்டாங்க போல இருக்கு. டிம் பாய் கிட்ட, "ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் இந்த மால்குள்ள போய் வேலை செய்ய போறீங்களா? உங்க பாஸ் ரொம்ப கெட்டவனா இருப்பான் போல இருக்கு. பேசாம அவன போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துறவான்னு" கேட்க, இவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. "என்னது கம்ப்ளைண்ட் குடுக்க போறியா? இந்த மாலோட ஓனரே நான் தான்" சொல்லிடுறான். டிம்முக்கு ஷாக் ஆயிட்டு, "என்னது நீங்க தான் ஓனரா? இது தெரியாம நெறையவே பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம அப்பதே அந்த குளத்த எந்த பைத்தியக்காரன் கட்டுனான்னு கேட்டேன்ல. என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு" சொல்ல, உடனே பாய், "அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அந்த குளத்த நான் கெட்டல. எங்க தாத்தா தான் சொன்னாங்க. எங்க வீட்ல தாத்தா சொன்னா தான் எல்லாருமே கேட்பாங்கன்னு" சொல்ல,
அதுவும் கரெக்ட்டு தான். ஆனா குளத்த உங்க தாத்தா கட்டுனாலும், அதுக்கு காரணம் நீங்க தானே! அப்ப நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆமாமா, நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும். சீக்கிரம் நான் குளத்துக்குள்ள விழுந்ததுக்காக எனக்கு நீங்க சாப்பாடு வாங்கி தரணும்னு கேட்க, இவனும் சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு டைம் இருக்காது. என்னைக்கு டைம் இருக்கோ கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தரேன்னு" சொல்லிருவான். டிம்மும் அவனோட அட்ரஸ் கார்ட குடுத்து, "நான் ஒரு பெரிய ஆர்க்கிடெக்சர். நான் இங்க தான் வேலை பார்த்துட்டுருக்கேன். நான் கண்டிப்பா உங்கள பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவான். ஆனா, பாயால அவன் கண்ண எடுக்கவே முடியாது. வீட்டுக்கு போயிருவான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம், அ டிம் ஒரு கார்ட் குடுத்தான்ல, அந்த கார்ட பார்த்துட்டு பேர் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல டைப் பண்ணி பார்ப்பான். அப்பதான் டிம்மோட ஹேண்ட்ஸமான ஃபோட்டோ எல்லாமே வரும். இவன் அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு, கியூட்டா இருக்கான்ல, ஹேண்ட்ஸமா இருக்கான்லன்னு பார்த்துட்டே இருக்கும்போது, தெரியாத்தனமா லைக் பட்டன் அமுக்கிருவான். அச்சச்சோ! லைக் பட்டன் போட்டனே! லைக் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ண பாப்பான். டெலீட் பண்ணவே முடியாது. அவனுக்கு அப்படியே வெக்கமாயிரும். போச்சு போச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னு, போர்வைய மூடிட்டு அப்படி தூங்கிருவான். ஒரு வாரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. பாய் வந்து கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்படியே திரும்பி பார்க்கும்போது, அங்க டிம்மும் அவங்க கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா பாய்க்கு டிம்ம பார்க்கும்போது வெட்கமாயிரும். குனிஞ்சிருவானா, டிம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பாய பார்த்து ஹாய்ன்னு சொல்லிட்டு சிரிப்பான். இவனும் அப்படி சிரிச்சுட்டே ஓகேன்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க வேலைய பாருங்க. நான் ஒருத்தன பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவான். அதுக்குள்ளேயே டிம் ஓடி போயிருவான். பாவம் பாயோட முகமே மாறி போயிரும். அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு பாய் வேலையா போயிட்டு இருப்பான். அதே சமயம் யாரோ அவன கிராஸ் பண்ற மாரி தோணும். திரும்பி பார்த்தா நம்ம டிம் தான். டிம்மும் பார்த்துட்டு, "ஹாய் நீ இங்கே தான் இருக்கியா? உன்ன ஒரு வழியா பார்த்துட்டேன். ஓகே. அன்னைக்கு சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கான்னு?" கேட்க, பாய்க்கு ஒண்ணுமே புரியல. என்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அசிஸ்டன்ட் பின்னாடி உட்காந்து சிரிச்சுட்டே இருப்பா. அப்புறம் தான் சொல்லுவான், "அது ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நான் உன் மேல விழுந்தேன்லான்னு" சொல்ல ஆரம்பிக்க, இத கேட்ட அசிஸ்டன்ட்டுக்கு சிரிப்பு தாங்க முடியல. பாய் வந்து, புரிஞ்சுது புரிஞ்சுது. இப்ப என்ன டின்னர் தானே வாங்க போலான்னு" சொல்லிட்டு கூப்ட்டு போறான். 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டிம் தன்ன பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். "நான் வந்து ஒரு ஆர்க்கிடெக்சர் படிச்சேன். எங்க வீட்ல ரொம்ப கஷ்டம். அம்மா, அப்பா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன வளர்த்தாங்க. அவங்கள நான் தானே பார்த்துக்கணும். என் தல மேல அவ்ளோ பாரம் இருக்கு. நான் வீட்ட பார்த்துக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு" அப்படியே அழ ஆரம்பிச்சுட்டான். இத பார்க்கும்போது பாயோட மனசே உடைஞ்ச மாரி இருக்கு. அவன் கை மேல கை வச்சுட்டு, "நீ கவலைப்படாத நான் இருக்கேன்னு" சொல்ல, இவனும் ஓகே நான் வீட்டுக்கு போறேன். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். அப்பதான் நம்ம பாய், "ஒரு நிமிஷம். இந்தா இந்த கிரெடிட் கார்ட் வச்சுக்கோ. இதுல என்னோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இருக்குன்னு" கையில குடுக்க, டிம் பக்கத்துல போய், "என்ன ஃபோன் நம்பர் எல்லாமே குடுக்குறீங்க? நான் கொஞ்சம் ரொமான்டிக்கலா பேசுவேன். பரவாயில்லையான்னு?" கேட்க, இவன் ஓகே, எனக்கும் ஓகே தான்னு சொல்லிடுறான். அவ்வளதான் 2 பேருமே கண்ணால பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 1 மாசம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே நல்லா பழக ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாய் டிம்முக்கு ஊட்டிலாம் விட ஆரம்பிச்சுட்டான். டிம் பேசுறத பார்த்தா நம்ம பாய்க்கு ஏதோ ஒரு நல்ல பாட்டு கேட்குற மாரி இருக்கும் போல இருக்கு. ரொமான்ஸ் பண்ணிட்டே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கான். 3 மாசம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப பாய் பக்கத்துல போய் பேபி என்ன பண்றன்னு கேட்க, நம்ம டிம்மும் பையில இருந்து நெறைய எடுத்து வைக்கிறான். என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதான் ஒண்ணா இருக்கிறதுக்கு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வைக்கிறான். நம்ம பாய்க்கு பார்த்தோன்னே வெட்கம் தாங்க முடியல. டிம் கிட்ட எதுவுமே கேட்காம அப்படியே போவானா, டிம் பக்கத்துல போய் என்ன பார்த்துட்டு பார்க்காம போறேன்னு கேட்க, அதுக்கு பாய் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனா நம்ம டிம் விடுற மாரியே இல்ல. அப்படியே பின்னாடி கைய வச்சு அடிச்சுட்டு, "பேபி இதெல்லாம் சகஜம் தான்னு" சொல்ல, அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே ஒண்ணா இருக்காங்க. ஒரு வழியா இவங்க காதல வீட்ல சொல்லலான்னு தாத்தா கிட்ட சொல்றாங்க. அங்க அத்தைக்கு பிடிக்கல. "என்ன இவன தான் காதலிக்கிறியான்னு?" கிண்டலா பேசுறாங்க. டிம் அத கேட்டுட்டு தாத்தா கிட்ட, "தாத்தா கவலைப்படாதீங்க. நான் பாய நல்லா பார்த்துப்பேன். உங்க எல்லாரோட நல்லா பார்த்துப்பேன்னு" சொல்ல, தாத்தாக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு. "நீ சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். நீங்க 2 பேருமே லவ் பண்றதுக்கு நான் ஓகே சொல்றேன்னு" சொல்லிட்டு, இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போய் கட்டி புடிச்சு கிஸ் எல்லாமே குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டிம் பாயோட ட்ரெஸ்ஸ கழட்ட, பாய் இவனோட ட்ரெஸ்ஸ கழட்ட, ஐயோ! வெட்கமா இருக்கு. 2 பேருமே ரொமான்டிக்கா கட்டி புடிச்சு கிஸ் குடுத்து ஒண்ணா இருக்கிறாங்க. நைட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. பாய் பக்கத்துல போய், "நாளைக்கு கூவாவ பார்க்க போணும்னு சொன்னேன்ல, நீ என் கூட வருவ தானேன்னு?" கேட்க, டிம் அப்படியே சிரிச்சுட்டு, "பேபி என்ன மறந்துட்டியாடா? நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, பரவால்ல ஃபீல் பண்ணாத. நான் உனக்காக அந்த வேலைய மாத்தி வச்சுக்கிறேன். நாளைக்கு போலான்னு" சொல்லிட்டு, ஆமா அந்த குவா யாருன்னு கேட்க போவான். அதுக்குள்ள அடுத்த சீன காமிச்சுருவாங்க. இப்ப குவா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. பாய் வீட்டுக்குள்ள போய் குவா நல்லா இருக்கியான்னு தனியா பேசிட்டு இருப்பான். இங்க டிம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, எல்லா இடத்தையுமே ஃபோட்டோ எடுத்துட்டே இருப்பான். அப்பதான் இந்த குவா கேட்பான், "என்னடா மச்சான் இப்ப புதுசா ஒரு பையன லவ் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. இந்த பையன் எப்படின்னு?" கேட்க,
பாயும் இந்த பையன் ரொம்ப நல்லவன். இவன் இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. அவ்ளோ ரொம்ப கியூட்டான பையன்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம டிம் வந்து ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு இருக்கான்ல, அவன பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் குவா சொல்றான், "தேங்க்ஸ்டா மச்சான். நீ தான் எனக்காக ப்ராஜெக்ட் எல்லாமே சைன் பண்ணி தந்திருக்க. உன்னால தான் எனக்கு பிசினஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்ஸ்டா மச்சான்னு" சொல்ல, "அதெல்லாம் பரவாயில்லன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டிம் கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான். டிம் கேட்பான், "ஆமா குவா யாரு? உன்னோட ஃப்ரெண்டான்னு?" கேட்க, "ஆமா குவா என்னோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே எனக்கும் அவனுக்கும் நல்லாவே தெரியும். இப்போ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான். அதனால தான் பிசினஸ் விஷயமா அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்ல, அதனால தான் உன்னையும் காமிக்க வந்தேன்னு" சொல்ல, இத பார்த்த டிம்முக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க ஒரு குட்டி குழந்தை இருக்கு. குவாவோட குழந்தைன்னு நெனைக்கிறேன். அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு, "ஐயோ செல்லக்குட்டி நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்கான். நம்ம பாயோட கண்ணு டிம்ம விட்டு விலகவே இல்ல. ஐயோ! இவன் எவ்ளோ அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டே இருக்கும்போது, டிம் பக்கத்துல போய், "என்னாச்சு என்னோட பேபி ரொம்ப டயர்டா இருக்கிற மாரி இருக்கு. டயர்ட் ஆகாத. நைட்டு நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, பாய்க்கு வெக்கமாயிட்டு. இப்ப 2 பேருமே வீட்டுக்கு போயாச்சு. டிம் கிச்சன்ல வேல பார்த்துட்டு இருக்கான். பாய் அப்படியே நின்னுட்டு டிம்ம பார்த்துட்டே இருக்க, டிம் கேட்குறான் என்னாச்சுன்னு. உடனே பாய், "உனக்கு குட்டி குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமான்னு?" கேட்க, அப்படியும் சொல்ல முடியாது. ஆனா பிடிக்கும். நீ எதுக்காக இதெல்லாம் கேட்குறன்னு?" கேட்க, பாய் சொல்றான், "இல்ல எனக்கும் குட்டி குழந்தைங்கன்னா பிடிக்கும். குட்டி குழந்தைங்க இருந்தா நல்லா தானே இருக்கும். உனக்கு ஓகேவான்னு?" கேட்க, டிம்மும் எனக்கு ரொம்ப ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பாய் கொஞ்சம் கூட யோசிக்காம, "எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்க, இவன் அப்படியே சைலண்ட்டா இருக்கான். பாயோட மனசே உடைஞ்சு போச்சு. "இல்ல பரவால்ல. நீ கொஞ்ச நாள் யோசிச்சு கூட சொல்லலான்னு" கேட்க, டிம் சோகமா உள்ளக்க போய் ஒரு டப்பாவ எடுத்துட்டு வரான். பார்த்தா உள்ளக்க மோதிரம் இருக்கு. "இங்க பாரு, இது என்னோட அம்மா தந்த மோதிரம். இது உனக்காக தான். நான் ஏற்கனவே உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா ஒருவேள நீ வேண்டான்னு சொல்லிட்டன்னா, அதுக்காக தான். இப்போ நான் கேட்குறேன். ஐ லவ் யூ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றான். பாய்க்கு அவ்ளோ சந்தோஷம். கண்டிப்பா நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அந்த மோதிரத்த டிம் பாயோட கையில போட்டு விட்டுட்டு, கிஸ் எல்லாமே குடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் டிம் ஒரு ரூம்குள்ள இருக்கான். பார்க்கவே பயங்கரமா இருக்கு அந்த ரூமே. இப்ப அந்த ரூம்குள்ள நெறைய ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டி வச்சிருக்காங்க. பார்த்தா, அங்க நம்ம பாயோட ஃபோட்டோவும் இருக்கும். அதுக்கு கீழ, இவன்கிட்ட நெறைய தடவ ஒண்ணா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம, இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிறக்கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பான். இப்பதான் அது நடந்து போச்சே! ப்ரப்போஸ் பண்ணிட்டான்ல. அதுல வந்து ராங் டிக் போட்டு, அதாவது இல்ல அது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிருவான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு இத வாசிச்சு பார்ப்பான். அதுல என்ன போட்டிருப்பான்னா, கண்டிப்பா இவனோட வலையில விழுந்துறவே கூடாது. நான் அவன லவ் பண்ணிறக்கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பான். என்னடா டிம் இப்படிலாம் வேல பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தான், இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் மாரி பண்றான் போல இருக்கு. அதாவது டார்கெட்ட அச்சீவ் பண்ணிட்டு இருக்கான். அங்க நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. லவ் பண்ற மாரி ஏமாத்துறானா, பாவம் நம்ம பாய். அதே சமயம் பாய் நார்த்தோட வீட்டுக்கு போறான். நார்த் பாய பார்த்துட்டு கதவு பூட்ட ட்ரை பண்றான். ஆனாலும் பாய் உள்ளக்க போய், "என்னாச்சுடா? ஏன் சோகமா இருக்கன்னு?" கேட்க, "அது ஒண்ணும் இல்ல. எனக்கு பிரேக்கப் ஆயிட்டுன்னு" சோகமா மூஞ்ச வச்சிருக்கான். ஆனா, இது எதையுமே கேட்காம பாய், "நீ மொதல்ல குளிச்சியாடா? வீடு எதுக்கு இப்படி இருக்கு? மொதல்ல குளிக்க போன்னு" சொல்ல, இவனுக்கு கஷ்டமாயிரும். "டேய் நானே காதல் தோல்வியில இருக்கேன். என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொல்றேன். ஆனா நீ குளிக்க போ, அது போன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு?" கேட்க, பாயும், "விடு விடு. லவ்வெல்லாம் உனக்கு வராது. அது மட்டும் இல்லாம ஒருத்தன லவ் பண்ணும்போது பார்த்து லவ் பண்ணணும்டா. அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸு. உனக்கு சொன்னா புரியாது. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த சொன்னா நீ இன்னுமே அழ ஆரம்பிச்சுருவ போல இருக்கு. நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு" அங்கேருந்து கிளம்ப போறான். ஆனா நார்த் விடுற மாரியே இல்ல. "டேய் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லாம போறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அப்படி என்ன விஷயம்னு?" கேட்க, பாய் எல்லாத்தையுமே சொல்றான். "எனக்கு தெரியும் நீ மனசு உடைஞ்சு போய் இருக்க. ஆனா நான் சொல்லியே ஆகணும் போல இருக்கு. நானும் டிம்மும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு" சொல்ல, ஆனா இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. "டேய் என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணிக்க போறியா? அத விடு. நீ எப்படி டிம்ம காதலிக்க ஆரம்பிச்ச? அவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சுன்னு?" கேட்க, பாயும், "அது உனக்கு சொன்னா புரியாது. அவன் என்னோட வாழ்க்கையில இல்லன்னா, நான் இல்ல. அந்த மாரி தோணணும். அப்பமே நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட வாழ்க்கையில அவன் மட்டும் தான். மத்த யாருக்குமே இடம் கிடையாது. அதனால தான் உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். உனக்கும் என்னோட வாழ்க்கையில கிடைச்ச மாரி ஒரு நல்ல பையன் கிடைப்பான். மொதல்ல குளி சரியா? உன்னோட ஃப்ரெண்டு அவன் பேரு கூட பியூரு.
பியூர் கூட போய் எங்கேயாட்டு சுத்த போ, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காத, எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனா இந்த நார்த்து பையன் நினைப்பான், ஆமா ஆமா என்ன சமாதானப்படுத்த வந்தேன்னு சொல்லிட்டு நல்லா கஷ்டப்படுத்திட்டு போறான். சரி பியூருக்கு ஃபோன் போடுவோன்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் எனக்கு போர் அடிக்குதுடா வா காட்டுக்குள்ள போய் ஹைக்கிங் பண்ணலான்னு சொல்ல, ஆனா பியூர் எங்கேயோ வெளியூர்ல இருப்பான் போல இருக்கு. டேய் மச்சான் என்னால வர முடியாது, 7 வாரம் கழிச்சு தான் நான் வருவேன், அப்போ போய்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவனுக்கு பொறுமை தாங்க முடியல. இல்ல நான் போயே ஆவன்னு தனியாவே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அங்க ஒரு பாலத்துல நடந்துட்டு இருக்கான். பாலம் முழுக்கவே ஓட்டு ஓட்டையா இருக்கு. கரெக்டா நார்த்து தட்டி விழ போறான். அப்பதான் பின்னாடில இருந்து ஒரு பையன் பிடிக்கிறான். நார்த்துக்கு இந்த பையனை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. என்னடா இவன் ரொம்ப அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்கான்னு பல்ல பல்ல காமிச்சிட்டே அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறான். பார்த்தா மறுபடியும் அந்த ஓட்டுக்குள்ளேயே கால் வச்சிடுறான். கீழே தான் தண்ணி இருக்குல்ல, உள்ளக்க விழுந்தாச்சு. ஆனா இந்த பையன் ஓடி போய் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நான் எப்படியாட்டும் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு காப்பாத்தி உட்கார வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இவனோட ஷர்ட் எல்லாமே நனைஞ்சு போச்சு. இதை பார்த்தா அந்த பையன், இந்தாங்க இந்த ஷர்ட்டை போட்டுக்கோங்கன்னு அவனோட ஷர்ட்டையும் கழட்டி கொடுக்க, முதல்ல நம்ம நார்த்து வேண்டாம் வேண்டான்னு சொல்றான். இல்லை பரவாயில்லைங்க, உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கும் பொடிங்கன்னு சொல்லிட்டு கையில கொடுக்க, இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை மாத்தலான்னு போறான். ஆனா பக்கத்துல தான் இந்த பையன் இருக்கான்ல, கூச்சமா இருக்கு போல இருக்கு. நீங்க கொஞ்சம் திரும்பி இருக்கீங்களான்னு கேட்க, இவனுக்கும் கொஞ்சம் வெக்கமாயிட்டு, ஓகே ஓகே நான் திரும்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்னுட்டு, என்னோட பேர் யூ, உங்க பேர் என்னன்னு கேட்க, நம்ம நார்த்தும் அவனோட பேரை சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம், ஒரு வழியா ட்ரெஸ்ஸை மாத்திட்டீங்களா, உங்களுக்கு ஏதாட்டும் அடிபட்டிருக்கான்னு அங்கே இங்கே டச் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, இவன் விடுற மாதிரி இல்லை. பேண்ட்டு முடியும் டச் பண்ணி பார்த்துட்டு இங்கே வலிக்கா அங்கே வலிக்கான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவன் காலில் லைட்டாக அடிபட்டிருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க காலில் அடிபட்டிருக்கு, உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறான். அதுக்கப்புறம் நார்த்து பையில நிறைய பொருள் கொண்டு வந்திருப்பான். அது எல்லாமே தண்ணியில் நனைஞ்சிருக்கும். இதை பார்த்தா யூ, உங்கள் பொருள் எல்லாமே தண்ணியில் நனைஞ்சிருக்கு, நான் காய வைக்கிறேன்னு எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சுட்டு இருப்பான். அப்போதான் நார்த் தன்னோட ஃபோனை எடுத்து பார்ப்பான். ஃபோன் எல்லாமே தண்ணியில் நனைஞ்சி ரிப்பேர் ஆகி போயிருக்கோம். அதை பார்த்துட்டு இனிமேல் யார் காப்பாற்ற வர போறா, அச்சச்சோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு புலம்பிட்டே இருக்க. யூ வந்து கவலைப்படாத நம்ம தப்பிச்சிடலாம். ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு கேட்க, இவன் எல்லா ஸ்டோரியும் சொல்கிறான். நான் ஒரு பாய் ஃப்ரெண்டை லவ் பண்ண, அவன் கேடு கெட்டவனாக இருக்கான், அவன் என்னை ஏமாத்திட்டான் தெரியுமா, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான்னு புலம்பிட்டே. ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு கேட்குறான். நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான காட்சியெல்லாம் ரசிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, நார்த்துக்கு கஷ்டமாயிட்டு, என்ன அழகான காட்சி எல்லாமே ரசிச்சுட்டு போகலாம் வந்தியா, எல்லாமே நான் தான் கெடுத்து விட்டேன்னு நினைக்கிறேன், அச்சச்சோ சாரின்னு சொல்ல, உடனே இவன் பார்த்துட்டு, அப்படிலாம் இல்லையே நான் அதோட பெரிய அழகான காட்சியை பார்த்துட்டேன், அதையும் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன்னு சொல்ல, இவனுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் எல்லாமே தோணுது. அச்சச்சோ இவன் என்ன பற்றியா பேசுகிறான்னு வெக்கப்பட்டுட்டே இருக்கான். இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு. வா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. ஆனால் சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கே வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்து நார்த்தும், போச்சு நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், இனிமேல் அவ்வளோதான், யாருமே காப்பாற்ற வரமாட்டாங்கன்னு சொல்ல, யூ அப்படிலாம் கிடையாது, முதல்ல உட்காரு நம்ம பேசலான்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம யூ கேட்குறான், வெளியே போனால் நீ என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்க, நார்த்து ஒரு பட்டியலே போடுறான். நான் வந்து நிறைய சாப்பிட்ணும், நிறைய கேம் எல்லாமே விளாடணும், எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிக்கணும், இவ்வளோத்துக்கும் நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேனோ யோசிக்காமல் செஞ்சு முடிப்பேன், எப்படியாட்டும் நான் வெளியே போயிடணும், முக்கியமாக இந்த பாய் இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது சொன்னால் நான் கண்டிப்பாக கேட்கவே மாட்டேன்னு குழந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கான். யூக்கு சிரிப்பு வருது. நார்த்து கேட்குறான், நீ வெளியே போனால் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, நான் வெளியே போனால் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், ஆமாம் நான் ரொம்ப தனிமையிலே இருந்து எனக்கு வெறுப்பாகி போச்சு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறேன், இது தப்பு கிடையாது தானேன்னு கேட்க, நார்த்தும் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், ஆனால் இந்த பாய் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, ஒருத்தனை பார்த்தோன்னே இவன் தான் நம்ம லைஃப்பில் முக்கியம்னு தோணணுமா, அதுக்கப்புறம் இவன் இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு தோணுமா, அவன் தான் நம்ம லைஃப்பில் வருவான்னு சொன்னான். ஆனால் பார்த்த உடனே எப்படி ஒருத்தனை பிடிக்கும், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இவன் அப்படியே பல்ல பல்ல காமிக்கிறானா. இதை பார்த்து நார்த்து, அச்சச்சோ இவனை பார்த்தாலே பிடிச்சிரும் போல இருக்குன்னு திரும்பி உட்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நார்த்துக்கு இருமல் வந்துடுது. யூ தொட்டு பார்த்துட்டு, உனக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, வா என் கூட உட்காருன்னு சொல்ல, இவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டே இருக்கா. அட போடா நீ என்னை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனோட தோல் மேல சாச்சி அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டான். நார்த்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
தோள்ல சாஞ்சிட்டு அவனுக்கு வெக்கம் தாங்க முடியல. சிரிக்கிறதா, இல்லன்னா வெட்கப்படுறதா எதுவுமே தெரியாம அது பாட்டுக்கு கூச்சப்பட்டுட்டே இருக்கான். காலையில ஆயிருச்சு. நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் 2 பேர் வராங்க. ஃபாரஸ்ட்ல இருந்து வராங்க போல இருக்கு. இவங்கள பார்த்தோன்னே நார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம். "ஒரு வழியா நம்ம தப்பிச்சுட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா யூவ போய் கட்டி புடிச்சு ஏறி உட்கார்ந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நார்த்துக்கு அவன் என்ன பண்றான்னே புரியுது. ஐயோ! நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இறங்கிட்டு 2 பேருமே காட்டுல இருந்து வெளிய வந்தாச்சு. இப்ப நார்த்து யூ கிட்ட, "உன்னால மட்டும் தான் நான் காட்டுக்குள்ள நல்லா இருந்தேன். இல்லன்னா நான் எப்படி ஆயிருப்பேனோன்னு எனக்கே தெரியலன்னு" சொல்ல, அதே மாரி யூவும், "எனக்கு உன் கூட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்ப போறான். அதுக்கப்புறம் தான் நார்த் யோசிச்சு பார்த்துட்டு, "ஒரு நிமிஷம் நின்னு உன்னோட ஃபோன் நம்பர் தரியான்னு?" கேட்டுட்டு ஃபோன் எடுக்குறான். அவனோட ஃபோன்ல தான் சார்ஜ் எல்லாமே போயிருச்சு தானே. பக்கத்துல ஒரு கடை இருக்கு. ஓடி போய் பேப்பர எடுத்துட்டு யூவோட கையிலயும், "உன்னோட ஃபோன் நம்பரையும் எழுதி குடு, என்னோட ஃபோன் நம்பரையும் எழுதி குடுக்குறேன்னு" அட்ரஸ் எல்லாத்தையுமே எழுதி மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூ தன்னோட பேக்ல இருந்து வர்ற வழியில ஒரு கடையில இந்த மோதிரத்த பார்த்தேன். இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கையில போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில குடுக்குறான். ஆனா நார்த்துக்கு இந்த மோதிரம் ரொம்ப புடிச்சு போச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம சீக்கிரமாவே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. நார்த் வீட்டுக்கு போயிட்டு பாய் சொன்னது எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்ப்பான். அதாவது அவன் சொல்லியிருப்பான்ல, "இங்க பாரு உனக்கு பிடிக்கும்போது அவன் இல்லாம உன்னால வாழவே முடியாது. அவன் இருந்தா தான் வாழ முடியும்னு ஒரு தடவ தோணும். அவன் தான் உனக்கு கரெக்டான ஆளு" சொல்லிட்டு போயிருப்பான்ல. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, என்னால யூவ மறக்கவே முடியல. அப்ப யூ தான் எனக்கு கரெக்டான ஆளான்னு, அப்படியே ஓடி கடைக்கே போய் நின்றுவான். அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல யூ வேலை பார்த்துட்டு இருப்பான். யூ நார்த்த பார்த்துட்டு, "நார்த் எப்படி இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சேன்னு?" கேட்க, "அதெல்லாம் விடு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு?" கேட்க, இவனுக்கு ஒண்ணுமே ஓடல. "என்னடா சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணணுமா?" "இல்ல வேண்டாம். என்கிட்ட எதுவுமே இல்ல. இங்க பாரு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸ தவிர என்கிட்ட எதுவுமே இல்லன்னு" சொல்ல, உடனே நார்த், "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்கிட்ட எல்லாமே இருக்கு. இந்தா இந்த 20 கோடிய கையில வச்சுக்கோன்னு ஒரு செக் குடுக்குறான். யூக்கு ஷாக்கு. என்னது 20 கோடியான்னு பார்த்து முழிச்சுட்டே இருக்க, நார்த் அப்படி முட்டி போட்டு, "ஐ லவ் யூ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு" அந்த செக்க எடுத்து காமிக்க, இவனும் ஓகே சொல்லிடுறான். 2 பேருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயாச்சு. ஆஃபீஸ்ல அந்த மேடம் கேட்குறாங்க, "சரி உங்களுக்கு சாட்சி கையெழுத்து யார் போட போறாங்கன்னு?" கேட்க, ஏற்கனவே காட்டுக்குள்ள 2 பசங்க வந்து இவங்க 2 பேரையுமே காப்பாத்தியிருப்பாங்கல்ல, அவங்கள கைய காமிச்சு, "அவங்க தான் எங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட போறாங்க. சீக்கிரம் கல்யாணத்த நடத்துங்கன்னு" சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கேட்குறாங்க. இந்த மேடமும் ஃபார்ம் எல்லாத்தையுமே குடுத்துட்டாங்க. நம்ம நார்த்து ரொம்ப ஆசையா கையெழுத்து எல்லாத்தையுமே போட்டுட்டான். அதுக்கப்புறம் யூ தான் போடணும். யூ நார்த்தோட முழு பேர படிச்சு பார்க்குறான். ஓ! இவ்ளோ பெரிய பேரான்னு சொல்லிட்டு அவனும் கையெழுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த யூ பையன் வீட்டுக்கு போய் உருண்டு பரண்டு அந்த செக்கையே பார்த்து சந்தோஷப்படுறான். ஐ ஜாலி 20 கோடி ரூபாவான்னு சொல்லிட்டு அந்த செக்குக்கு மொத்தம் எல்லாமே குடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்பதான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ஃபார்ம்ல ஒரு பேர பார்த்தான்ல, அந்த பேர நெட்ல சர்ச் பண்றான். உலகத்திலே பெரிய பணக்காரங்கள்ல இவனும் ஒருத்தன்னு போட்டிருக்கு. இத பார்த்தோன்னே யூக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐ! கண்ணால் லட்டு சாப்பிட ஆசையா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லும் உருண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் லேப்டாப்ல நெறைய சர்ச் பண்ணி பார்த்துருப்பான்ல ஆன்லைன்ல. அது எல்லாமே காமிக்கிறாங்க. என்ன சர்ச் பண்ணியிருப்பான்னா, எப்படி பணக்கார பையன உஷார் பண்றது? பணக்கார பசங்க எந்த இடத்துக்குலாம் போவாங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்துருப்பான். அதில என்ன வந்திருக்குன்னா, பணக்கார பசங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இந்த ஹைக்கிங் மாரி போயிருப்பாங்க. அங்க போனா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு. இத பார்த்து தான் இந்த பையன் அந்த காட்டுக்குள்ளேயே போயிருக்கான் ஏமாத்துக்காரன். அதே சமயம் இங்க டிம்ம தான் காமிக்கிறாங்க. டிம் தன்னோட ரூம தொறப்பான். அங்க உள்ளக்க பாய் இருப்பான். பாய பார்த்தோனே இவனுக்கு ஷாக்கு. பாய் கேட்பான், "என்னாச்சு டீம்? ஒரு மாரி பதட்டமா இருக்கன்னு?" கேட்க, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ உட்காரு, நான் குளிச்சுட்டு வரேன்னு" பதட்டமா குளிக்க போறான். பாத் டப்ல உட்காந்துட்டு, "இல்ல நான் கண்டிப்பா அவன காதலிக்க கூடாது. ப்ளீஸ் அவன காதலிக்க கூடாதுன்னு" அவன்கிட்டயே சொல்லிட்டே இருக்க, கரெக்ட்டா அங்க இந்த பாய் வந்து உட்கார்றான். பாய் பார்த்தோன்னே டிம்முக்கு ஒண்ணுமே புரியல. "இங்க என்ன பண்றேன்னு?" கேட்க, "அதான் நீ குளிக்க போறல்ல, நானும் உன் கூடயே சேர்ந்து குளிக்கலான்னு வந்துட்டேன்னு" அப்படியே போய் உட்காருவான். இவனுக்கு பதட்டம் தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம பாய் பக்கத்துல போய் டிம்ம தொடலான்னு போகும்போது, "நீ என்ன பண்ற? தள்ளிப்போ தள்ளிப்போன்னு சொல்லிட்டே இருக்க. டேய் நம்ம 2 பேருக்கும் தான் கல்யாணம் ஆக போதுல்ல. ஒண்ணும் இல்ல. வா நம்ம 2 பேருமே ஒண்ணா இருக்கலாம்ன்னு" சொல்லிட்டு அங்க இங்க தொட ஆரம்பிச்சுட்டான். இவனாலயும் பொறுக்க முடியல. "டேய் நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். உன்ன சும்மா விட மாட்டேன்னு" அப்படியே டிம் கட்டிப்புடிச்சு, ஹக் பண்ணி, கிஸ் பண்ணி 2 பேருமே ஒண்ணா இருக்குறாங்க.
இங்க இந்த டீம் நெறைய ஃபோட்டோ எல்லாமே ஒட்டி வச்சிருக்கான்ல, அதில என்ன எழுதி வச்சிருப்பான்னா, நான் கண்டிப்பா பாய லவ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம, அவன் கியூட்டா இருக்கான்னு யோசிக்கவே கூடாதுன்னு எல்லாத்தையுமே எழுதி வச்சிருப்பான். இப்ப அந்த பேப்பர் எல்லாமே பறந்து போது. ஏன்னா, இவன் தான் வலையில விழுந்துட்டானே! ஐயய்யோ! இந்த பாய் ரொம்ப கியூட்டா இருக்கான், அழகா இருக்கான்னு ஹக் பண்ணி கிஸ் குடுத்துட்டே இருக்கான். இந்த மாரி எபிசோட் 1 முடிச்சிருக்காங்க. சாரி செல்லக்குட்டீஸ், அன்னைக்கு 2 நாடகம் போடுறேன்னு சொன்னேன்ல, அது எல்லாத்தையுமே பார்த்தேன். பார்த்தா டெட் பாடி அது இதுன்னு காமிக்கிறாங்க. அது மட்டும் நான் போட்டேன்னா காப்பிரைட் தான். ஏற்கனவே 2 காப்பிரைட்டு. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் நெனைப்பீங்க நான் கர்ஸ் லவ் முடிக்கலன்னு. கர்ஸ் லவ் எல்லாமே முடிச்சு தாம்மா வச்சிருந்தேன். அதே மாரி நான் அப்லோடும் பண்ணியிருந்தேன். அதனால 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, முக்கியமா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரைஹானாக்கு நெறைய சேனல தூக்குனாங்கல்ல. ரொம்பவே பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, ஒரு சேனல தூக்குனா, அந்த ஐடியில இருக்க எல்லா சேனலையுமே தூக்கிறான். அந்த ஃபோன்ல இருக்க. எவ்ளோ அழுதோம் தெரியுமா? நாங்கலாம் ரூம் போட்டு அழுத மாரி அழுதோம். அதனால தான் எந்த நாடகமும் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். சாரி செல்லக்குட்டீஸ். இந்த மாசம் எப்படியாட்டி இன்னொரு நாடகம் எக்ஸ்ட்ராவா போட பார்க்குறேன். லவ் யூ ஆல். நான் உண்மையா சொல்றேன். நான் இந்த பிஎல் நாடகம் போடுறேன்ல, இதில வந்து நான் காசு சம்பாதிக்கணும்னு வரவே இல்ல. எதுக்காகன்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட நான் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண மாட்டேன்னு தான் இருந்தேன். அந்த வாய்ஸ் ஆஃப் கவி சேனல்லயும் எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடையாது. எதுலயுமே கிடையாது. நான் வந்து போடணும்னு நெனைக்கிறேன்னா, எனக்காக அன்பா நெறைய பேரு ரொம்பவே வெயிட் பண்ணாங்க. ஸ்ட்ரெய்ட் சேனல்ல கூட நெறைய கமெண்ட்ஸ். ஆனா ஸ்ட்ரெய்ட் சேனல்ல நான் பிஎல் வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாதா? எனக்கு அவங்க கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணி விடும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அத படிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வைப்பேன். எனக்கு ரொம்ப புடிக்கும். அந்த மாரி கமெண்ட் போடுறவங்க எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு ரைகானாட்ட எப்பவுமே சொல்லுவேன். இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்களுக்காகவாட்டு நாடகம் போட்டே ஆகணும்னு தான் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உண்மையாவே பாசத்துக்காக மட்டும் தான். உங்களோட அன்புக்கும், ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படிலாம் நெனைக்கவே இல்ல. எத்தன மாசம் நான் போனாலும், இன்னுமே கவி அக்கா, கவி அக்கான்னு பேசும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது சொல்றதுக்கே எனக்கு எப்படின்னு தெரியல. தேங்க் யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். பாய். லைக் பண்ணுங்க. லைக் பண்ணா தான் ஹைப் பட்டன் வரும். அத வந்து ஹைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் செல்லக்குட்டீஸ்.